பிக் பாஸ் வீட்ல பொங்கல் செலிப்ரேஷன் அப்படின்றது ரொம்ப சூப்பராகவே நடந்து முடிஞ்சுது. ஒரு 2 பேரை மட்டும் நான் மிஸ் பண்ணேன். நீங்க மிஸ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. யாருன்னு பாக்குறீங்களா? பார்வதி கமுருதன் தான். அந்த கார் டாஸ்க்ல அந்த சம்பவம் மட்டும் நடக்காம இருந்திருந்து அவங்க அதுக்கப்புறமா வெளியே போயிருந்தா கூட கண்டிப்பா ஒரு ரீஎன்ட்ரி கொடுத்துருப்பாங்க. இந்த பொங்கல் செலிப்ரேஷன் இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருந்திருக்கும். ஏன்னா டே 1ல இருந்து பார்வதின் ஆகட்டும் கமருதீன் ஆகட்டும் இந்த லவ் கண்டென்ட்டை தவிர்த்து ஒரு சில கேம்லாம் ரொம்ப நல்லாவே விளையாடி இருந்தாங்க. இந்த தலை டாஸ்க்ல கூட சபரி அடிச்சு அந்த கண்ணு வீங்கி போனதுக்கு அப்புறமா கூட அதை நான் விடாம கடைசி வரைக்கும் விளையாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்போர்ட்டிவா பார்வதி விளையாடினதாகட்டும். நிறைய இடங்கள்ல கோவப்பட்ட கமருதீன் அவர் தலையானதுக்கு அப்புறமா ரொம்ப பொறுப்பா எந்த இடத்துலயும் கோவப்படாம அதை மெயின்டைன் பண்றது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பார்வதி எப்படி வாய் பேசுவாங்க, எல்லாருக்கிட்டையும் எப்படி நடந்துப்பாங்க அப்படின்னு இருக்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு வார்டன் அப்படின்ற ஒரு கேரக்டரை கொடுத்ததுக்கு அப்புறமா தனக்கு சமைக்கவே வரலனா கூட எதையோ உனக்கு சமைச்சு அந்த வாரம் ஃபுல்லா அவங்க கஷ்டப்பட்டது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த கேமை பொறுத்த வரைக்கும். இப்படிப்பட்டவங்க இந்த கடைசி ஸ்டேஜ்ல அவங்க இல்லை அப்படின்னும் போது எனக்கு வந்து மிஸ் பண்ற மாதிரி தோணுச்சு. உங்களுக்கு தோணுச்சா இல்லையா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன்னா இந்த வீட்டில் யாருமே வாய் விடாதவங்க அப்படின்னு கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சமயத்திலையும் வாய் விட்டு சண்டை போட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க, ஒவ்வொரு வார்த்தைகளை விட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்க்க போனா சாண்ட்ரா சண்டை போடாத ஆள் அப்படின்னு ஒருத்தர் கூட கிடையவே கிடையாது. ஆனா அப்படிப்பட்டவங்களாம் இப்போ இந்த கடைசி வரைக்கும் வராங்க. இவங்க 2 பேர் இல்லை அப்படின்னு வந்து நான் மிஸ் பண்ற மாதிரி ஃபீல் பண்றேன். பொங்கல் செலிப்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட கானா வந்து திவாகரை வச்சு செஞ்சாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த செலிப்ரேஷன் நேரம் போனதே தெரியாம போனதுக்கான முக்கிய காரணம் கானா வினோத் தான். ஏன்னா திவாகர் ஏதாவது ஒரு பண்ணுவாரு, அதுக்கு ஒரு கவுண்டர் கானா வினோத் கொடுப்பாரு. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாவே இருந்தது. ஏன்னா 1 hour ஷோல அவ்வளோ டெலிகாஸ்ட் பண்ணல, லைவ்ல பார்த்தவங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கும். ரொம்ப என்டர்டைன்மெண்டா போச்சு அந்த பொங்கல் செலிப்ரேஷன். அதுல முக்கியமா கானா வினோத் சொல்றாங்க, மாடு வரைய சொன்னா ஏன்னா வாட்டர் மெலனை வரைஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னதாகட்டும். ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த டாஸ்க்ல நீங்க மாடு சரியா வரையல அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு கேட்கும்போது கானா வினோத் சொல்லியிருப்பாரு, எங்களுக்கு அந்த மாடு சரியான போஸ் கொடுக்கல, அது கண்டமேனிக்கு இப்படி அப்படியே ஆடிட்டு இருந்ததுனால தான் எங்களால சரியா வரைய முடியல அப்படின்னு சொன்னதாகட்டும். பிக் பாஸ் கிட்ட நாளைக்கு மாட்டு பொங்கல் பலூன்லாம் கொடுங்க, மாட்டுக்கு நாங்க கட்டி விடணும் அப்படின்னு சொன்ன விஷயமாகட்டும். இது எல்லாமே ரொம்ப ஸ்போர்ட்டிவா தான் திவாகரும் எடுத்துக்கிட்டாரு. ஒரு சில இடங்கள்ல கானா வினத்தை திவாகரும் ரொம்ப கலாச்சா மாதிரி தான் பேசிட்டு இருந்தாரு. ஆனா இவங்க 2 பேருக்குள்ள பாண்டிங் சரியாயிடுச்சு. ஆனா பிரவீன்ராஜ் கிண்டல் பண்ணதை பார்த்து திவாகருக்கு ரொம்ப கடுப்பாயிட்டு பிரவீன்ராஜோட பர்சனல் விஷயத்தெல்லாம் எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டாரு. பிரவீன்ராஜ் அவரோட லைஃப் ஸ்டோரி சொல்லும்பொழுது சொன்ன விஷயங்கள் எல்லாம் இந்த எடுத்துட்டு உன் பொண்டாட்டியை நீ சந்தேகப்பட்டேன் தானே, உன் பொண்டாட்டி எப்படிதான் உன் கூட வாழறாளோ அப்படின்லாம் பேசுனது அந்த இடத்துல நல்லா இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. நான் கூட நினைச்சிட்டே இருந்தேன் இவங்க இப்படிலாம் பண்றது ஒரு பெரிய சண்டையா மாறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கே அப்படின்ட்டு. ஆனா எல்லாமே வந்து அப்படியே பாத்தீங்கன்னா தள்ளிட்டே போயிடுச்சு. பொங்கலை ரொம்ப சூப்பராகவே செலிப்ரேட் பண்ணி முடிச்சுட்டாங்க. பொங்கல் வைக்கும்போது பிக் பாஸ் கேட்டுப்பாரு, உங்களுக்கு பொங்கல் வைக்க தெரியும்ல அப்படின்னு சொல்லிட்டு. அந்த இடத்துல கானா வினோத் சொல்வாரு, ஏமா பொங்கலுக்கு பதில் கிச்சடி யாரும் செஞ்சிட போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கேட்கறதுக்கு உண்மையிலே ரொம்ப நல்லது. அதாவது இந்த பிக் பாஸ் சீசன் 9ல பிக் பாஸும் நிறைய இடங்கள்ல ரொம்ப காமெடியா தான் பேசிருக்காரு. அது ரொம்ப பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. உங்களை எத்தனை பேருக்கு இந்த சீசன் 9ல பிக் பாஸ் பேசின விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு நிறைய இடங்கள்ல பிக் பாஸ் போன்ற கவுண்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. 1 hour ஷோல இந்த பொங்கல் செலிப்ரேஷன் ஒருத்தர் கலாச்சது சந்தோஷமா இருந்தது மட்டும்தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயத்த டெலிகாஸ்ட் பண்ணல, லைவ்ல பார்த்தவங்களுக்கு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும். என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? சாண்ட்ரா வீட்டுக்குள்ள ரீஎன்ட்ரி கொடுக்கும்பொழுது திவாகரை கட்டுப்பிடிச்சிட்டு திவாகர் சொல்லியிருப்பாரு, நீங்க அந்த 18 லட்சத்தை எடுத்துட்டு போயிருக்கலாங்க, நான் கூட உங்களுக்கு கண்ணை காமிச்சேன், நீங்க தாங்க எடுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்போ சாண்ட்ரா சொல்லியிருப்பாங்க, 18 லட்சம்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை, என் வீட்டுக்காருக்கு எவ்வளவு பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் கிடைச்சிருக்கு தெரியுமா, 18 கோடி கூட என் வீட்டுக்கார் சம்பாரிச்சு கொடுப்பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா நம்மள நிறைய பேர் சாண்ட்ரா அந்த பணப்பெட்டி எடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா இந்த பொங்கல் செலிப்ரேஷன்ல பிரஜனும் சாண்ட்ராவும் பேசக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் பார்க்கும்பொழுது சாண்ட்ரா தான் முதல்ல அந்த பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கு அப்படின்றது இப்பதான் நமக்கு தெரிய வருது. அவங்க எடுக்காம இருந்ததுக்கான காரணம் யாரு தெரியுங்களா சொல்றாங்க? திவ்யாவை சொல்றாங்க. பிக் பாஸ் ஒரு புலம்பல் டாஸ்க் கொடுத்துட்டு அதுக்கான மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இவ்வளவு காசுன்னு சொல்லி கொடுத்துருப்பாரு. அதுல திவ்யாவுக்கு பணம் கொடுத்து அந்த பணப்பெட்டியில போடும்பொழுது ஏதாவது ஒரு பாட்டு பாடிக்கிட்டே போடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப திவ்யா பாடிருப்பாங்க, நல்ல வாயன் சம்பாரிச்சதை நார வாயன் கொண்டு போக அப்படின்ற மாதிரி ஒரு பாட்டு பாடிருப்பாங்க. அது வந்து இவங்களுக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சான். ஏன் அப்படின்னா, அந்த பணப்பெட்டியை நான் தான் எடுத்துட்டு போறேன், அந்த பணத்தை போட்டா நான் தான் எடுத்துட்டு போறேன் அப்படின்ற மாதிரி அவ பாடினது எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. அதனால்தான் அதை இப்ப எடுக்க வேணாம், கொஞ்சம் பணம் சேரட்டும் அதுக்கப்புறமா எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அதனால்தான் அந்த பீம் பேக் கூட நான் வந்து வெளியே போட்டு அது பக்கத்துலயே உக்காண்டு இருந்தேன் அப்படின்னாங்க.
அப்பதாங்க எனக்கே ஒரு விஷயம் புரிஞ்சுது. ஏன்னா அரோரா ஃபர்ஸ்ட் போய் தொட்டு தொட்டு பார்ப்பாங்க அந்த பெட்டியை. எடுத்துருவா வேண்டாவா, எடுத்துருவா வேண்டாவா அப்படின்னும் போது சாண்ட்ரா திட்டுவாங்க, ஏய் அது மாதிரிலாம் தொடாத, கை வைக்காத, விளையாட்டு கூட அது மாதிரிலாம் பண்ணாத அப்படின்னாங்க. நான் என்ன நினைச்சேன்னா அரோரா மேல இருக்க நல்ல எண்ணத்தினால தான் தொட வேணாம் சொன்னாங்க அப்படின்னு நினைச்சேன். கடைசியில பார்த்தா நான் எடுத்துட்டு போறேன் பொட்டியை, நீ தேவையில்லாம அதை கை வச்சு எடுத்து விடாத அப்படின்றதுக்காக தான் இவங்க சொல்லியிருக்காங்க போல இருக்கு. கானா வினோத் எடுத்துட்டு போனது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அது எனக்கு நமக்கு வந்து சேர வேண்டிய போன நான் எப்படி அதை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க புருஷன் கிட்ட சாண்ட்ரா. சாண்ட்ரா நடிக்கிறத விட்டு ஒரு கதை ஆசிரியரா போனா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தந்த டைமுக்கு அப்படியே ஒரு கதையை உருவாக்கி சொல்றாங்க. முதல்ல இந்த 18 லட்சம் ரூபாய் எடுக்காததுக்கு காரணத்தை பிரஜன் கிட்ட ஒரு கதையா சொன்னாங்க. ரெண்டாவது திவ்யா மேல இவங்க கோவப்படுறதுக்கான ஒரு காரணம் இப்படியும் சொல்றாங்க அப்படியும் சொல்றாங்க. அதாவது அவ மேல நான் சந்தேகப்படல, ஆனா வெளியே இருக்கவங்களாம் பார்த்து சந்தேகப்பட்டுருவாங்களோ அப்படின்றதுனால தான் அவன் மேல எனக்கு ஒரு சின்ன வருத்தம் அப்படின்றாங்க. ஆனா இவங்க எவ்வளவு சொன்னாலும் பிரஜன் மட்டும் திவ்யா மேல தப்பு இருக்க மாதிரியே காமிக்கல. பிரஜனுக்கு யார் மேல கோவம் அப்படின்னா வியானா மேலதான். நான் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள வியானா கிட்ட எல்லாத்தையும் கிளியரா பேசி முடிச்சிடணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. சாண்ட்ரா பணப்பெட்டி எடுக்காம இருக்கிறதுக்கு இன்னொரு ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கார் டாஸ்க்ல நிறைய மக்களோட ஓட்டு வந்து இவங்களுக்கு வந்திருக்கும், நிறைய பரிதாபப்பட்டிருப்பாங்க. அந்த பரிதாபத்திலேயே நம்ம வந்து ஜெயிக்க வச்சிருவாங்க. 18 லட்சமா 50 லட்சமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பா நமக்கு 50 லட்சம் வந்துடும் அப்படின்னு தான் நினைச்சிருப்பாங்க. அதனாலதான் அவங்க 18 லட்சத்தை எடுக்கலாமா வேண்டாவா அப்படின்னு யோசிச்சதுக்கான முதல் காரணமா இருக்கும். ஆனா வெளியே இருக்கக்கூடிய நம்ம எல்லா வீடியோவும் நம்ம பார்க்க தானே செஞ்சோம். அப்போ எப்படி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லுங்க பாப்போம். இவங்க வெளியே வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே எதிர்பார்க்கல. ஏன்னா மேடையில விஜய் சேதுபதி கிட்ட சொல்லும் போதே சொல்லியிருப்பாங்க, சார் நான் ஜெயிச்சிருவேன்னு நினைச்சேன், ஆனா எதனால வெளியே வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப அவங்க மனசுல என்ன நினைச்சிருப்பாங்க, கண்டிப்பா நம்ம மக்கள் நம்மளை ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு தான் இவங்க நினைச்சிருப்பாங்க. ஆகமொத்தம் சாண்ட்ரா அவங்க புருஷன் சொன்னாலும் கேட்க மாட்டாரு, விஜய் சேதுபதி சொன்னாலும் கேட்க மாட்டாரு. வெளியே போயிட்டு உள்ள வந்து நீங்க இது மாதிரிலாம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னாலும் யாரு சொன்னாலும் கேட்காத ஒரு நபர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சாண்ட்ரா தான். அவங்களா என்னைக்காவது தெரிஞ்சு மனசார உணர்ந்தாதான் உண்டே தவிர்த்து வேற யார் சொன்னாலும் கேட்காத ஒரே நபர் சாண்ட்ரா தான். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. மற்றபடி பொங்கல் செலிப்ரேஷனுக்கு வச்ச டாஸ்க் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதில் பிக் பாஸே வந்து சொல்லியிருந்தாரு இந்த சீசன், அதாவது இது வரைக்கும் நடந்த சீசன்லயே இந்த சீசன்ல நான் நிறைய இடத்துல வந்து நான் சிரிச்சிருக்கேன். அதுக்கு முக்கிய காரணம் கானா வினோத் அப்படின்னு சொன்னது உண்மையாலுமே கானா வினோத்துக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சன்மானம் மாதிரி தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இது மாதிரி வேற யாருமே வந்து பிக் பாஸ் வந்து சொன்னதில்ல. சாண்டிக்கு வந்து சொல்லியிருக்காரு, ஆனா இருந்தாலும் நான் இது மாதிரி சிரிச்சு மனம் விட்டு சிரிச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னது இந்த சீசன்ல தான். சபரிக்கும் ஆதிரிக்கும் இந்த பாத்ரூம்ல ஒரு சண்டை வந்தது. அந்த சண்டை அவ்வளோ தூரம் வரதுக்கான முதல் காரணம் ஆதிரை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா விக்ரம் ஆதிரையும் தான் நான் முதல்ல போய் குளிப்பேன், நீ முதல்ல போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தின சபரி உள்ள போய் குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் கதவை சாத்திட்டாரு. இவங்க ரெண்டு பேருக்கும் என்னடா பாத்ரூம் காமிக்க நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கோம், இவன் நடுவில் வந்து உள்ள போயிட்டானே அப்படின்னு சொல்லி கதவை தரணும்னு சபரி கதவை திறந்துறாரு. ஆதிரையும் விக்ரமும் பாத்ரூம்குள்ள போயிடுறாங்க. பாத்ரூம்ல மட்டும்தான் கேமரா இல்லை, ஆனா இவங்க பாத்ரூம் கதவை திறந்து வச்சிருக்கனால வெளியே இருக்கக்கூடிய கேமரா மூலியமா இவங்க என்ன பண்றாங்க எல்லாமே நமக்கு வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இவங்க போட்டுட்டு இருக்க சண்டையில முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சபரி ஒரு சமயத்துல குளிக்கவே ஆரம்பிச்சிடாரு. அப்பவும் ஆதிரை வெளியே வர மாட்டேன்றாங்க. எவ்வளவு சொல்றாரு சபரி, நீ வெளியே போ ஆதிரைன்னா ஆதிரை என்ன சொல்றாங்க, நீ குளி சபரி, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இங்கதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நிமிஷம் அந்த இடத்துல ஆதிரை இருந்து குளிச்சுட்டு இருக்கும்போது சபரி இப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பா உமன் கார்டை எடுத்திருப்பாங்களா இல்லையா? அப்ப ஆதிரை அந்த இடத்துல பண்ணது தவறுதான். இப்போ வந்து உள்ள போய் குளிக்காத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு மனுஷன் உள்ள போய் குளிக்கிறாரு அப்படின்னு என்ன இந்த மனுஷன் இப்படி குளிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கண்டிப்பா அவங்க வந்திருக்கணும். ஆனா நீ குளிச்சாலும் நான் இங்கதான் நிற்பேன் அப்படின்னு சொல்லும்பொழுது இதே விஷயத்த ஒரு ஆண் பண்ணியிருந்தா அந்த இடத்துல என்ன நடந்திருக்கும் அப்படின்றத நீங்க சொல்லுங்க. கடைசியில இந்த பிரச்சனை எப்படிதான் முடியுது அப்படின்னு பார்த்தா கடைசி வரைக்கும் ஆதிரை ரொம்ப அடமெண்டா உள்ள பாத்ரூம் குள்ளேயே தான் நிக்கிறாங்க. சபரி தான் அரைக்குறையா குளிச்சுட்டு வெளியே வந்துடுறாரு. அப்பவும் ஆதிரை என்ன சொல்றாங்கன்னா, இப்போ நீ ஒரு ஹீரோயிசத்தை தானே காட்டிட்டு இருக்க, எதையோ ப்ரூவ் பண்ற மாதிரி வெளியே தானே வந்து நின்றுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சபரியை குறை சொல்றாங்க. தவிர்த்து நம்ம இவ்வளவு நேரம் உள்ள நின்னது தப்பு அப்படின்றத அவங்க கொஞ்சம் கூட உணரவே இல்லை. இந்த பாத்ரூம் சண்டையில யார் மேல தப்பு இருக்கு அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க.